அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்கள விமர்சித்து பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான் இது. இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க. 1972 நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அதனால இது வரலாறு. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி